நற்சிந்தனையுடன் சிரித்த முகத்துடன் கண்ணும் கதை பேசும் காரிகையாய் மாணவர்களின் வெற்றிக்காக அடிப்படை இலக்காய் கருத்தோடு தம் எண்ணங்களை விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சக்தியின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலான கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, பொறுப்பான முதல்வர் அவர்களே, கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, பிரமுகர்களே, ஊடகவியல் நண்பர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைய மகிழ்ச்சியுடனும் கொஞ்சம் அடக்கத்துடனும் நிறைய கவலையுடனும் பெரிய லட்சியத்துடனும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். அந்த டீச்சர்ஸ் உட்காந்துக்கோங்க, நீங்கள் இனி என் பொறுப்பு அவங்க. நீங்கள் நிம்மதியாக உட்காந்துரு. குழந்தைகளே, நான் நிறைய நேரம் உங்களோடு உறவாடுவதற்கு எனக்கான காலம் எனக்கு அனுமதி தர இல்லை. மிக குறைந்த நேரம்தான் உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகளிடத்தில் சொல்லிவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் நினைக்கிறேன். இந்த 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 கொடையை கொஞ்சம் நகர்த்திருங்க, பிள்ளைகளை மறைக்கிறார். எனக்கு கிளாஸ் இப்படி இருக்கணும், எந்த மூலையில் பிள்ளை உட்காந்துருந்தாலும் தெரியணும். அப்போ தான் என் கிளாஸில் இது வரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனது கிடையாதுன்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆசிரியர்களுக்காகவா, நிர்வாகத்தினருக்காகவா, பெற்றோர்களுக்காகவா, வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கானதா, எது என்னுடைய யாரை குறித்து யாரிடத்தில் என்னுடைய இன்றைய பேச்சு நிகழ இருக்கிறது என்றால் இவர்களுக்கெல்லாம் இல்லை, என் குழந்தைகளே, மாணவ கண்மணிகளே, உங்களுக்காகத்தான் என் பேச்சு நிகழ இருக்கிறது. அதனால் இந்த 10-15 நிமிடங்கள் உங்களிடத்தில் பேசக்கூடிய இந்த நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்திராத ஏதோ ஒரு லட்சிய சொல் அக்கினி துண்டாக உங்கள் மனதை சேரலாம். அதனால் கவனமாக நீங்கள் இந்த ஆசிரியை, இந்த தாய் சொல்லுகின்ற சில வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த நாள் நான் வந்துவிடவே முடியாதபடிக்கான நெருக்கடியான நாள். என்னுடைய உடல்நிலை, என்னுடைய காலச்சூழல், கல்வி பணி எல்லாம் நெருக்கடியாக இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்திற்கு உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாளைய ஆர்வம். அதனால் வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழலை என்னுடைய எல்லா சவால்களையும் கடந்து நான் பெற்றிருக்கிறேன். அதனால் வார்த்தைகளின் மீது மட்டும் என் குழந்தைகளே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நான் இந்த 15-20 மணித்துளிகள் பேசுகின்ற பொழுது உங்களை என் வார்த்தைகளை கேட்க முடியாமல் தடுக்கக்கூடிய சக்தி 2 இருக்கிறது. 2 சக்திகளை மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு
நீங்க பர்வீன் சுல்தானா சொல்ற வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கை விளக்காக பிடித்து கொண்டு சென்று விடலாம். அந்த 2 சக்தி வேற எதுவுமே கிடையாது. ஒன்று உங்க வலதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்கு, இன்னொன்று இடதுபுறத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த 15 நிமிஷத்தை உங்க வாழ்க்கையை சீரழிக்க போகுது. ஏன்னா நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன்னா அவளுக்கு சந்தோஷமோ கோபமோ அல்லது வேற ஏதோ ஞாபகம் வருமா, அவ வாயில வார்த்தைகள் ஊறுமா, அதை எங்கேயாவது கொட்டணும்னு பார்க்குமா, டைரக்டா உன் காதுங்கிற குப்பை தொட்டி விரிஞ்சு கிடக்குமா, அப்படியே அதுல துப்பிடும். அது நீ என்ன பண்ணுவ? நீ என் பேச்சை கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குப்பையை கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேட்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைச்சிரும். ஒரு விஷயத்த சொல்றேன் பார், யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? எதை பார்க்கணுங்கிறது முடிவு செய்யறவங்க மட்டும் ஜெயிக்கிறது இல்ல, எதை கேட்கணுங்கிறது முடிவு செய்யறவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எதை கேட்க வேண்டும் என்று நீ முடிவு செய். ஏன்னா இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் போய் பிடிக்கும், இப்படி மேயும், போய் தான் பிடிக்கும். காது இருக்குல்ல, போகாது, விழும். இந்த காதை யார் ஒருவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் நான் வள்ளுவேன். இந்த காதுல விழறதுக்கு தான் குழந்தைகளே. இந்த வாயில ஏதாவது விஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு முறிவு இருக்கு. காதுக்குள்ள போகிற விஷத்துக்கு முறிவே கிடையாது. அதை யாராலும் மாற்றவே முடியாது. அதனால் நல்ல சொற்களை கேட்டு பழகு. நல்ல சொற்களை, எந்த சொற்களை நான் கேட்க வேண்டும், எந்த சொற்களை கேட்க கூடாது என்பதிலே, யார் சொல்லை கேட்க வேண்டும், யார் சொல்லை கேட்க கூடாது என்பதிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்போ இங்க 10 and +2 சில்ட்ரன் இருக்கிறீங்க, அப்படிதானே? 10வது யாரெல்லாம் இருக்கிறீங்க? 6th இருக்குதா? 6th to 12th இருக்கிறீங்களா? சரி. இந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்களை பார்த்து என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ்லாம்? 10th மட்டும் பாஸ் பண்ணிடு, உன் வாழ்க்கையிலேயே ஜெயிச்சலாம் சொல்றாங்களா? +1 இருக்கியாப்பா? உன்னாங்க என்னப்பா சொல்றாங்க? +1 மட்டும் படிச்சிரு. +2 இருக்கியாப்பா? உன்னை என்னப்பா சொல்றாங்க? சொல்றாங்கல்ல, நான் காலேஜ் டீச்சர், நான் சொல்றேன் நீ +2 முடி. பல்கலைக்கழகத்தில் முடித்ததற்கு பிறகு கூட அந்த குழந்தைகளை இந்த உலகம் மிகப்பெரிய சவால்களுடன் தான் வரவேற்கிறது. பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ஆசிரியை சொல்லுவதை மனதிலே செதுக்கிக்கொள். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை செதுக்குவானோ அப்படி இந்த வார்த்தைகளை உன்னுடைய மனதில் செதுக்கி வைத்துக்கொள். நீ ஒரு தயார் நிலையில் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த குழந்தைகள் பேசுனீங்கன்னா வெளியேற்றப்படுவீர்கள். யார் பேசுறீங்கிறதும் எனக்கு தெரியுது. நீங்க டீச்சர்ஸ் போக வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். யார் பேசுறீங்கிறதும் எனக்கு தெரியுது. நான் அப்படியே புள்ளி போட்டு அப்படியே எடுத்து வெளில அனுப்பிச்சிருவேன். ஏன்னா அந்த ஒருவன் தான், அந்த ஒருத்தி தான் இருக்கிற சூழலை கெடுக்கிறவன். ரொம்ப அழகா பிடிச்சிட்டு வெளியில போயிடுவேன் நான். எனக்கு அது வரைக்கும், கடைசி வரைக்கும் தெரியும். சோ கொஞ்ச நேரத்திற்கு நீங்கள் கலவரம் செய்யாமல் அடுத்தவர்களுடன் பேசாமல் இருப்பதுதான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தருகின்ற ஒரே மரியாதை. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் ஏற்றுக்கொள்வீர்கள், நிறைய பொருட்களை ஏற்றுக்கொள்வீர்கள், எல்லாமே கட்டமைக்கப்படும், எல்லாம் துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும். ஏன் தெரியுமா? அது அடுத்த துறைமுகத்திற்கு போகிற அந்த பாதை இருக்குல்ல, நடுக்கடலை இது தாண்டணும். நடுக்கடலை தாண்டணும் சொன்னா சும்மா கிடையாது. அங்கே சூறாவளியும் புயலும் பெருங்கடலுக்கான கொந்தளிப்பும் வரும். அதை கடந்து போகின்ற பொழுது அங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. துறைமுகத்தில் நீ என்ன அப்லோட் பண்ணி இருக்கிறியோ அதை வைத்துக் கொண்டுதான் நீ அடுத்த துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலிலே மூழ்கடிக்கப்படுவாய். இந்த பள்ளிக்கூடம் என்பது, இந்த காலம் என்பது துறைமுகத்தில் நீ உன்னை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை முட்டாள்தனமாகவும் வயது காரணமாகவும் உணர்ச்சி வசப்படுற காரணமாகவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத காரணமாகவும் நீ தவறவிட்டால் வாழ்க்கையில் நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நீ சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அந்த சிக்கல்கள் நீ சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த ஆசிரியர்கள், இந்த மீட்டிங் எல்லாமே. உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்கு ஒன்னும் கிடையாது. நீ செய்ய வேண்டிய மிக நுட்பமான முயற்சி என்ன தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்களை புரிந்து கொள்வதுதான்.
உனக்கு புரிகிறதான்னு பாரு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு ப்ரமோஷன் நடந்தது. என்ன வச்சு ப்ரமோஷன் நடந்தது? 1 + 1 = 2. உனக்கு புரிஞ்சிருச்சா? யூ ஆர் எலிஜிபிள் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். 1 × 1 1 புரிஞ்சிருச்சா? யூ ஆர் எலிஜிபிள் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 ÷ 1 = 0 புரிஞ்சிருச்சா? யூ ஆர் ப்ரமோட்டட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஒரு விஷயம் உனக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிய புரிய, சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய புரிய, யூ ஆர் ப்ரமோட்டிங் யுவர் செல்ஃப். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னா உன்னுடைய புரிதலின் அளவு மேம்பட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு புரிதலின் அளவு மேம்படுகிறதா? உனக்கு யாரேனும் ஏதேனும் சொன்னால் புரிகிறதா? அந்த புரிதலின் அடிப்படையில் நீ வகுப்புகளை சந்திக்கிறாயா? நீ ஒரு பாடத்தை படிக்கிறாயா? அதில் தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கு. ஸ்மார்ட் கேர்ள்ஸ், ஸ்மார்ட் பாய்ஸ் யார் தெரியுமா? சூழலுக்கு பலியாகாமல் இருப்பவர்கள் தான் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ். இதுவும் கடந்து போகும். இந்த சூழல் இருக்கிறது, இது இப்படியே இருக்காது. நாளைக்கு நான் வேறு நிலையிலே வருவதற்கு இது எனக்கு காரணமாக இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். நான் ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த உலகம் குழந்தைகளே அவ்வளவு சிம்பிளானது இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் ரொம்ப ஒரிஜினலா பார்த்தனா அது சிம்பிளானது தான். ஆனா அந்த சிம்பிளிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி. வாழ்க்கை என்பது அப்படித்தான். சில நேரங்களில் நம்மை முன்னேற விடாதபடிக்கு பல்வேறு சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்தும். நான் இல்லைன்னே சொல்லல, கட்டுப்படுத்தும். நான் பல நேரங்களில் பல ஸ்கூல்ல சொல்ற விஷயத்தை தான் சொல்றேன். இங்கேயும் ஒரு டீச்சர் இருந்தாங்க எனக்கு. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் ரொம்ப அழகா இருப்பாங்க. இங்கேயுமா? ஆனா எனக்கு அந்த வயசுல அந்த பெண் ரொம்ப தேவதையா தெரிவாங்க. வயது தானே, வயதாக ஆக கண் பார்வையினுடைய விஷயங்கள் மாறுதில்ல. ஆனா அந்த டீச்சருக்கு என்ன பிடிக்காது. என்னன்னு தெரியலப்பா, என்னை பார்த்தாலே அந்த அம்மாக்கு ஆகாது. என்னை பார்த்த உடனே தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி உதட்ட அழகா இருப்பாங்களா, உதட்ட இப்படி வச்சுப்பாங்க, இப்படி முகம் வேறு இப்படி முன்னால் வந்துடும் அவங்களுக்கு. எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்படி பண்ணாலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. என்னை பார்த்து உருப்பட மாட்டேன் நான், அப்படி பார்ப்பேன் நான். ஒரு நாள் அப்படி தான்ப்பா கிளாஸில் அவங்க மாலிக்யூல்னு ஏதோ எழுதிட்டு இருந்தாங்களா. பின்னால் நான் உட்காந்து பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு மொத்தம் 9 பேர். நாங்கள் 10 டெவில். கிளாஸ்லேயே கலாட்டா பண்ணுற எனக்கு ஏன் கை தட்டுற? நீ அப்படி தானா? இது என்னன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் தான். பயங்கரமாக அப்படி இருப்பேன் நான். போனால் காம்படிஷனில் ப்ரைஸ் அடிச்சுட்டு வருவேன். நான் உட்காந்தா சிரிச்சா எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு பயங்கர ஃபேன்ஸா? நான் மட்டும்தான் பாஸ், அதுங்க ஃபெயிலு. நான் இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? முடிஞ்சால் ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ, ஃபேன்ஸாக இருக்காத. ஃபேன்ஸாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன். ஃபேன்ஸை உருவாக்கினா பாஸ் ஆயிடுவேன். ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ. யாருக்கும் ஃபேன்ஸாக இருக்காத, யாரையும் பார்த்து வியக்காத, விஷயங்களை புரிஞ்சுக்கோ. எங்கள் டீச்சர், நான் ஏதோ பேசிகிட்டே இருந்தேன்னா, எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சரில் சுல்தானா அப்படின்னாங்க. நான் தான் அங்கே கலாட்டம் பண்ணிகிட்ருக்கேன் கிளாஸில். எந்திரிச்சு இப்படி நின்ன, என்ன அதெல்லாம் கேட்க மாட்டேன், பிழைக்க தெரியும்ல. சும்மா நின்ன, பேசாத அப்படின்னாங்க. மனசு இங்கே வருது, சொல்லு யாரை பார்த்து? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்க? இங்கே இருக்குது, சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கோ, பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் திமிராக பேசினான்னு வச்சுக்கோ, ஏன் அது சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. பண்ணவே கூடாது. சைலண்ட்டாக இருக்கிறேன். பேசாத அப்படின்னாங்களா?
தெரியலப்பா, ஏதோ அவங்க மேல ரொம்ப அன்பாயிடுச்சு எனக்கு அந்த டைம்ல. அந்த வினாடி தான் குழந்தைகளே, எனக்கு முன்னால் எனக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்களை குருவாக இறைவனாக பார்க்கக்கூடிய புத்தி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்த வினாடி அது. என்ன யாராவது அறிவுரை சொல்றாங்கன்னா அதை விட பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கா? யார் சொல்றாங்க இன்னைக்கு அறிவுரை? யார் சொல்றாங்க? பேசாத அப்படின்னாங்களா? சொல்லிட்டு சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. பாருங்களேன், அங்க பேசுறத நிறுத்தின, இங்க பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அந்த டீச்சர் சொல்ல வந்தது அங்கதான். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. ஆனா அந்த டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹோப்லெஸ், சான்ஸே கிடையாது, நீலாம் உருப்படவே மாட்டேன்பாங்க. இப்படி சொல்ற டீச்சரை எப்படிங்க ஜெயிக்கிறது? என்ன செஞ்சேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். வேற எப்படி ஜெயிக்கிறதுங்க? டீச்சர்ஸ் எப்படிங்க ஜெயிக்கிறது? உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லி தருகிறேன். எந்த ஆசிரியராவது, எந்த தாய் தந்தையராவது நம்மை பழித்து ஏதேனும் சொன்னால் அவர்களை ஜெயிப்பது என்பது அவர்கள் வாயில் பாராட்டு வாங்குவதில் தான் இருக்கிறதே தவிர மற்றபடியாக அவர்களை ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயித்தாலும் அதற்கு பெயர் வெற்றி கிடையாது. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் குழந்தைகளே, வாய்ப்புகளைத்தான் தரும். எந்த வாழ்க்கையும் உத்தரவாதத்தை தராது. வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். உங்களுக்கு ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? யார? பதில் தெரியல பாரு. யாரன்றது சொல்லவா? கையை கீழே போடு. யார ஜெயிக்கிறதுன்றதை இப்போ சொல்லி கொடுத்துட்டு போறேன். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யாரு? பாரு, அது கை தூக்குது இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு இந்த பிள்ளைங்க யாருன்னு எனக்கு தெரியாது. போதும், கை கீழே போடும். சாதாரணமா என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறத பார்த்தாலே எனக்கு ஆகாது. உனக்குமா? கைத்தட்டி காட்டி கொடுக்காத, உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இங்க வந்தது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளுக்காக இல்ல. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்தாலே ஆகாதுன்னு உனக்காக தான் பேச வந்திருக்கேன். என்ன பேசுறங்கிறத மட்டும் கவனிச்சிக்க. இங்க கை தட்டுற பிள்ளைங்க கிட்ட கேட்குற, எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களை ஜெயிக்கணும்? ஓகேவா? சரி, ஆர் யூ வித் மீ? நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? சூப்பர். இப்போ சொல்லி தரேன், இந்த 98 99 மார்க் வாங்குற பிள்ளைகளை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தரவா? நிமிர்ந்து உட்காரு. சார், சேர்மன் சாருக்கு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க பேச போகிறேன். ஒரு சில இடங்களில் தான் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். மற்ற இடங்கள்லாம் 40, 50, 60, 70, 80% வரைக்கும் தான் நிமிர்ந்து உட்காரும். சக்தியில 100க்கு 100 நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் அம்மா சொன்னல நிமிர்ந்து உட்காருன்னு, சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்தல்ல, உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்திருக்க. அப்படி நிமிர்ந்த பாரு. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதனை மட்டும் நீ உறுதியுடன் நினை, உறுதியுடன் நம்பு. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. இப்போ நான் நீ ஜெயிப்பதற்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு. கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்களா இவங்க? டெய்லி வைக்கிறாங்களா? வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ,
இந்த பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ்லாம் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறதில்ல. நம்ம எழுதுகிற எக்ஸாம் தான் இந்த உலகத்துக்கு யார் நம்ம காட்ட போகுது. அதனால் உன்னை எக்ஸாமினேஷன்லாம் பார்த்து பயப்படாத. நான் எப்படி ஜெயிக்கிறது மட்டும் சொல்கிறேன். இந்த டீச்சர்ஸ்க்கு சொல்கிற ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க மேடம். ஒரு அளவே கிடையாது. வெள்ளிக்கிழமை டெஸ்ட் இருக்குமா? சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா? அது கூட லீவ் இல்லையாப்பா? சரி, சண்டே லீவ் இருக்குமா? அப்போ கூட லீவு கிடையாதா? சரி, என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார். சில இடங்களுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போனால் 100% அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 100 நாளாக ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ண போகிற? ஒரு காது குத்துக்கு போகிறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறதில்ல, ஒரு சாவுக்கு போகிறதில்ல, ஒரு திருவிழாவுக்கு போகிறதில்ல, உடம்பு சரியில்லை நான் பார்த்துக்கிறதில்ல, அம்மா அப்பாவோட இருக்கிறதில்ல. 100 நாளாக ஸ்கூலுக்கு வந்து நில்லு. நான் என்ன சொல்கிறேன், 95 நாள் வா. 5 நாள் பர்சனலான குடும்ப, கலாச்சார, நாட்டினுடைய பண்பாட்டு விஷயங்களுக்காக உன்னுடைய 5 நாட்களை செலவழி. தவறே கிடையாது. அதுவும் நீ யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டு. சரியா? பலியாக முடியாதுப்பா. சொல்கிறேன் பாரு. இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா? வாரத்திலேயே நோ, திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்களே, திங்கிற கிழமைன்னு. அதில் நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்லா காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவாங்க. எது? வெள்ளிக்கிழமை எழுதுனேன். நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பாருப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு. அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி. அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு, கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர். ஆனால் அழகாக வருவாங்க காலையில் காட்டணும். டக் 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 கிளாஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா? நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். இப்போது நான் இந்த டீச்சர், இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது, இந்த 98 வாங்குறத ஜெயிக்கிறதுக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், பாஸ் பர்சன்டேஜ் அண்ட் ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதனுடைய பர்சன்டேஜ் ஹையாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு போகிறேன். நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் பாரதி சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு. இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல, கல்வி சிறந்த தமிழ்நாடுனால. இப்போ பார், அந்த தமிழ்நாட்டில் கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டீச்சர் சொல்வாங்களா, அதில் ஒன்று இருக்கும், கரெக்டாக 98 வாங்கும். அது என் கிளாஸில் அப்படி தான் மேடம், 98 வாங்குச்சு ஒன்று. எப்போவும் 98 வாங்கிடும், 99 வாங்க, 98 வாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த 98ஓட அது வீட்டுக்கு போவாது. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்கிட்ட வரும்.
மிஸ் இந்த 7 மார்க் கொஸ்டின்க்கு நீங்கள் 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மேம். இதில் எந்த தப்பும் இல்லை மேம். நீயே போட்டுக்கோ. நான் தப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல உனக்கு, போட்டுக்கோ. தப்பு இருக்குன்றதுனால தானே நான் 2 மார்க் குறைச்சிருக்கிறேன். இந்த 2 மார்க் அதுக்கு விட முடியாது. அதால இன்னொன்று இருக்குது, அது மொத்தமாவே 2 தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு கவலையே இருக்காது. என் கிளாஸ்ல 98 அழுவுது. என்ன அப்பா திட்டுவார், எங்க 2 மார்க்குன்னு சொல்லிட்டு கேட்டு. நல்லா தான் படித்தேன். இதில் லூசி ஏன் அழுவுற? அப்பா கேட்பாரு 2 மார்க் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுகிட்ட 2 இருக்குல்ல, அது சொல்லுமா போய். 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரில, 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கு தெரில. சிஸ்டம் அப்படி இருக்கு. எப்படி கலைச்சி விடுறேன் பார், எப்படி மாற்றி விடுறேன் பார். நீ என்ன பண்ண, இந்த 98 ஜெயிக்கணும்ல, ஸ்டிஃபாக கை உயர்த்து. எத்தனை பேர் 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிஜம் நிஜம். ரன் வித் மீ. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன்னு கை கீழே போடு. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன பண்ண, இந்த 98 அந்த 98 பார்க்குது என்ன, இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை? நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சுட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, 98 பாரு நல்லா, சரியா பார்த்து வச்சுக்கோ. 98 மட்டும் பார்க்காத, அந்த 98ன்னு ஒரு பேரில் எழுதியிருக்கோம்ல. ஐயோ இந்த டீச்சர்ஸ் அப்போ மட்டும் உங்கள் கையெழுத்துக்கு எங்கே தான் அந்த அழகு வருமோ. நமக்கு நீ என்ன பண்ண, அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. ஜெயிக்கிற வழி சொல்கிறேன், பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பார், எவ்வளோ வாங்கியிருப்ப? சும்மா சொல்ல. 40? இவ்வளோ நிறைய வாங்கிறியா? 32, 19, 20. சும்மா இரு, அதெல்லாம் வாங்குறவ இருக்கிறதான். இருக்கிறியா இல்லையா? ஜெயிக்கிறது சொல்லித்தர. எதே மாதிரி டாக்டர் கிட்டே வக்கீல் கிட்டே எதுவும் மறைக்கூடாது, டீச்சர் கிட்டே அப்படி தான். சரி 30 வாங்குற பிள்ளைய எடுத்துக்கலாமா? இப்போ 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஏன் 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஒரு பிள்ளை கூட தோக்கக்கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது. எப்படி? இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சிக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சு தான் ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். டாக்டரேட் இன் லிட்ரேச்சர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, உன் பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு. கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்கே உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்தில் நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேயை கொஞ்சம் படி. 2 மார்க் அதிகமாக வாங்க அடுத்த டெஸ்ட்டில். எங்கேயோ தப்பு பண்ணலை, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு. 2 மார்க்ஸ் 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சுப்பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்டில் 34 வாங்க. ஃபெயில் தான் பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க பரவாயில்ல. 23 வாங்க பரவாயில்ல. 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ. ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான். ஆனா அந்த பொண்ணை பாரு, 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கியிருக்கோம், அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், 98லேருந்து 86 அவ தோக்குறா, 19லேருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது.
உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ. யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்கு தான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ ப்ராக்ரஸ். 2 நாட்களுக்கு முன்னால் தேர்வும் தெளிவுங்கிற நிகழ்ச்சியில் நாட்டு பிரதம மந்திரி உயர் திரு மோடி அவர்கள் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதை நான் சொல்கிறேங்க. பெற்றோர்களே, உங்கள் விசிட்டிங் கார்டாக குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டை மாற்றாதீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைங்க இந்த குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்ட்ஸ். என் குழந்தை இவ்வளோ மார்க் வாங்குறா, என் குழந்தை அவ்வளோ மார்க் வாங்குறா, என் பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்கா, என் பிள்ளை அவ்வளோ படிச்சிருக்கா, அது உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு இல்லை, உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லை. அது குழந்தைகளுடைய ப்ராக்ரஸ் கார்டு. லெட் தம் ப்ராக்ரஸ். குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு பிரஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். ஒரு கான்செப்ட் இருக்கா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டியா, கொண்டாடு, அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள். ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்றேன். யாரோட இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் யாரோட நட்பா இரு தெரியுமா? உன் எனர்ஜியை குறைக்காத, உன்னை என்டர்டெயின்மெண்ட்ல ஈடுபடுத்தாத, உன்னுடைய நேரத்தை குழப்பாத மனிதர்களோடு, ஸ்டூடெண்ட்ஸோட கூட இரு. உன் நேரத்தை சுரண்டி தின்கிற வெறும் கலாட்டாவாகவும் பேச்சாகவும் குப்பையாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்துல இந்த வகுப்பு முடிய உட்காராது. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியுமா? எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அவர்கள். அவர்கள் கவலைக்கு எது தீர்வு? நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே. என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள். நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். உன்னை நீயே கவனி, உன்னை நீயே நீட்டா வச்சுக்கோ. டெய்லி குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வா. டெய்லி உன்னுடைய பேக்கை வந்து நீட் பண்ணு. உன்னுடைய பெட்டை நீ நீட் பண்ணு. நீ போயிட்டு வந்திருக்கிற பாத்ரூமை நீ நீட் பண்ணு. உன்னுடைய பிளேட்டை நீ கழுவி வை. உன்னை நீயே செல்ஃப் டிசிப்ளினா பார்த்துக்கிட்டனா உன்னை ஜெயிப்பதற்கு இனி ஒருவனும் இந்த உலகத்தில் பிறக்க போவதே கிடையாது. உன்னை நீயே ஜெயித்து கொண்டு போக வேண்டும் என்றால் நான் செய்த சில விஷயங்களை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த வயதுல குழந்தைகளை நான் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது. இப்போ வந்துட்டு போகிறதுக்கான செலவும் உங்கள் சேர்மன் தான் கொடுக்குறார். கற்றோருக்கு தெரிது இல்லை, சொல்ல நல்லா தெரிது. ஆனால் அந்த வார்த்தைகள் தருகின்ற பொருள் இருக்குல்ல, அது ஆன்மாவில் போய் தைக்கணுமே. கற்றோருக்கு சென்ற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னா, ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகுறானா, 2 பேருக்கும் ஒரே கிளாஸ் தானே, 2 பேருக்கும் ஒரே டீச்சர் தானே, 2 பேருக்கும் ஒரே டைம் தானே, 2 பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே. என்ன பிரச்சனை? எங்கே இருக்கிறது பிழை? அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும்? நான் இப்படி சொல்றேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம். தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா சொல்லப்படுது. அப்படி ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க. அது வந்தா வீடு உருப்படாது. ஆமா, அது என்ன சொல்லுவாங்க மேடம்? ஆமா புகுந்த வீடும், அமீனா புகுந்த வீடும். நான் ஆமா எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம்? அது நம்ம குடும்பத்தை கெடுத்துருக்குதா? ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அதை என்ன காரணம்? எனக்கு வேற இந்த அமீனா புகுந்த வீடுனோட திக்குன்னு சின்னடா, அது நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குது, அது யார் வீட்டை போய் குழப்புச்சின்னு பார்த்தா அது ஏதோ அரசாங்கத்திலேருந்து வந்த என்க்ரோச்மெண்ட்டு விளக்கிறதுக்கான அந்த ஆளுக்கு பேர் அமீனாவான். அதை ரிக்வெஸ்ட் பண்ணி பேரை மாற்றணும்னு சொல்லணும்.
சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள். ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். நமக்கு ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடா எப்போ மாறுச்சு, யார் மாத்தனா, அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது? நான் ஹாங்காங் போயிருக்கும்பொழுது பக்கத்தில் தான் மக்காவ், சீன நாடு. அது என்கிட்ட ஷெங்கான் விசா இருந்தது. நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்க்குறேன், ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்டையும் நம்ம அகல் விளக்கு வைப்போம்ல, அப்படி ஆமை என்னுடைய பொம்மை வச்சுருக்காங்க. அவங்க ஆமையை செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில். இப்போ என் வீட்டில் அது இப்படி தான் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ கிறிஸ்துவர்கள் பாம்பை சாத்தான்பாங்க, இந்துக்கள். நான் ஒன்று சொல்கிறேன், பாம்பு சாத்தான்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்கிறதும் பாம்புக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியாது? தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது, கவனிச்சுக்கணும். உன் வேலை லேர்னிங் தான், ஜஸ்ட் லேர்ன். அந்த ஆமை விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறன்றதை பார்க்குறதுக்கு சொல்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில், சரியா? நீயும் ஓடுறதில்ல, மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ 2வது ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? ஃபஸ்ட்டுன்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு. 2வது ஆளை தானே தாண்டி இருக்கிற. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல, யோசிக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி கேட்குற, நிமிர்ந்து உட்காரு. இன்னொரு கேள்வி கேட்குறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்ட, இப்போ உன் பொசிஷன் என்ன? பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது. என்ன தெரியுமா? கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? இங்க பாரு, கேள்வி இப்படிதான் வரும். நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம், பதறிட்டனா பதில் சொல்ல முடியாது. 4வது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனாவை சொன்னாங்க, த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். 4வது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின்னு, அதான் அவளுடைய இன்டர்வியூ. எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க. குஞ்சன் சக்சேனா என்ன தெரியும் பண்ண? 4வது மாடியில நிக்கிறா, ஜம்ப் அப்படின்னாங்க. டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டா. லிசன், லேர்ன், லிசன், லேர்ன், அப்சர்வ், லேர்ன், லிசன், லேர்ன். அதுக்கு தான் இந்த வயது. எதையுமே கற்றுக்கொள். ஒரு 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 ஃபோர்ஸான ஒரு ஆளா கத்துக்கோ. நான் சொல்ற பாரு, இப்போ ஒரு ஆமை, நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்ல போய் அதை பத்தி யோசிச்சேன். நான் 4 விஷயம் சொல்றேன் பாரு ஆமை பத்தி. யூ வில் பி சோ ஹாப்பி டு நோ அபவுட் இட். இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லயே, உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோ, மினிமம் 300 to 500 to 800. எத்தனை ஜெனரேஷன்ங்க பார்க்கும்? நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம், அதுக்கு அப்பனை பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம், அதுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம். 800 வருஷமாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை. திமிங்கலத்தை விடவும். அது எப்படின்னா, சொன்ன ஆச்சரியப்படுவ. என்ன செய்யுமா? மூட்டை இருக்குல்ல, அது மேல உனக்கு புக்கு மூட்டை இருக்குது, நீ ஆமைதான். நீயும் அதிக வாழ்நாள் வாழப்போகின்ற ஆமை, நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை. நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுல எப்படி அது பயணம் செய்யும் சொல்றாங்க. ஆச்சரியப்பட்டேன் நான். அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா? அது என்ன செய்யுமா? ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றேன் குழந்தைகளை. ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் குழந்தைகளை. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டே அலர்ட்.
அவ்வளவுதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். பி அவேர். எப்படி ஸ்டே அலர்ட்டா இருக்குது பாரு. அதுக்கு திசை அறிவு அதிகமா. எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா? அது என்ன செய்யுமா? வேகமா போகணுங்கிறத கால்குலேட் பண்ணிடுமா. நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும். நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். உள்ள நீரோட்டங்கள் போமா, அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா. வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை. மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா. உனக்கிட்ட சொல்லட்டுமா, நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ, ஜெயிச்சு வந்துரு. எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு. கரிக்குலமா பயன்படுத்திக்கோ. இன்னொரு விஷயம், இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா நீரோட்டத்திலேருந்து வெள்ளம் வந்துருமா. நீரோட்டம் போகிற பக்கத்தில் போகாது. அதுதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா. அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது 300 வருஷம் 400 வருஷம் முட்டையிடுதுன்னா அந்த 400 வருஷமும் எந்த இடத்துல முட்டையிடுமோ உலகத்தில் எங்கே கடலில் சுற்றினாலும் முட்டையிடுறதுக்கு மட்டும் அங்கே வந்துருமா. என்ன திசை அறிவுங்க அதுக்கு. தமிழர்கள் கடலாடிகள். அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள். அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களாம். ஏன்னா ஆமை திசை திரும்பாது. அந்த நீரோட்டங்களை வைத்துக்கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது. Be like a tortoise. லைஃப் ஒரு முறை தானே, கற்றுக்கொள், சைன் பண்ணிட்டு போ. பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன் நான். பயன்படுத்தாதவர்கள் தோற்கிறார்கள். நான் ரொம்ப சூட்சமமான இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க எத்தனை பேருக்கு ஆமையை பிடிக்கும்? ஆமை இப்போதான் பிடிக்கும். நான் சொன்னதுக்கு அப்புறமா. இதுக்கு முன்னால் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? நிஜமாவா? சரி, யானை? ஆமையை விட யானைக்கு ஓட்டு அதிகமாக இருக்கு சார். அது உண்மைதான்ல. யானையை பிடிக்காதவங்கன்னு யார் சொல்ல முடியும்ல? இது இப்போ ரீல்ஸில் நிறைய யானைகள், காட்டு யானைகள் எல்லாரையும் அடிக்கிறது காட்டி காட்டி அதன் மேலே ஒரு பயம் வருது பிள்ளைகளுக்கு. சோஷியல் மீடியா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். யானை கஜமிருகம், ரொம்ப பெரிய ஒரு மிருகம்ங்க அது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன்னா, உலகத்திலேயே நீண்ட விழிப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய கைக்கிளப்படும் ஒரு மிருகம் யானை. யானை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சூட்சமான கருத்து சொல்கிறேன். நீங்கள் படிக்கிறீங்கல்ல இந்த வயசில், முக்கியமாக +2 வரைக்கும் முடிக்கிற வரைக்கும், அதற்கு பிறகும் ஒருவேளை நான் சொல்லுவது பயன்பட்டு போகலாம். கவனம். யானை எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? கோயிலில் பார்த்துருக்கோம்ல. நானும் பார்த்தேன். கோயிலில் யானை என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் பண்ணுதா? எப்போ ஆசீர்வாதம் பண்ணோம்? அப்படி சொல்லு. காசு கொடுத்தா? ஒரு நாள் நான் மதுரைக்கு போயிருந்தேன்னா, வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த யானை இருந்துச்சு. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். என் கையில் 40 ரூபாய் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், 20 ரூபாய்க்கு போய் வாழைப்பழம் வாங்கினேன். சத்தியமாக நடந்ததா? எத்தனை பேர் என்ன கற்றுக்குறீங்கிறத பார்க்குறேன். 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கினேன். வாழைப்பழம் வாங்கிட்டு போய் யானைக்கு கொடுத்தேன். யானை என்ன செய்யும்? ஆசீர்வாதம் பண்ணுமா? பண்ணலை. இப்படி நிற்கிற பண்ணலை. என் பக்கத்தில் இத்தினூண்டு வாண்டு ஒருத்தன் வந்தான். 1 ரூபா கொண்டு வந்தான். 1 ரூபா கொடுத்த உடனே என்ன பண்ணுச்சு? நியாயமா? நியாயமா சொல்லு. நியாயம் இல்லை. ஆனால் அந்த நியாயம் இல்லாதது யானைக்கு தெரில.
எனக்கு கோவம். நான் மறுபடியும் போனேன், 20 ரூபாய்க்கு பழம் வாங்கினேன். ப்ளீஸ், நான் உனக்கு காசு போடுற அளவுக்கு பணக்காரி இல்லை. யானைக்கு போட முடியுமா காசு? 1 ரூபா கொடுக்க முடியுமா யானைக்கு? அதை யானை இப்படி கை நீட்டி இப்படி கை நீட்டுதுங்க நமக்கு முன்னால். யானை கை நீட்டலாமா? நீட்ட விடலாமா? எனக்கு உடன்பாடு இல்லை. சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், அது நம்ம கடமை. காசு கேட்கறது அவ்வளோதான், சொல்லிட்டல்ல. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன், யார் வாய் திறந்து பேசுனீங்களோ இங்கே வச்சுக்கோ. சொல்லிடாத. சொல்லக்கூடிய பவர் வரும் ஒரு நாள், அப்போ சொல்லு. இப்போ சொன்னால் அது பழி, காலம் வரும்போது சொன்னால் அது பெருமை. வார்த்தைகளை பிடிச்சி வச்சுக்கோ, தப்புன்னு சொல்லிடாத, சரியா? அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். எனக்கு ரொம்ப மன வருத்தம். 40 ரூபாவும் தீந்து போச்சு பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேன். உள்ள பார்த்தா முக்கூர்ணி விநாயகர் இருந்தார். கோயிலுக்குள்ள போயிருக்கீங்களா? மதுரை கோயிலுக்குள்ள. அதுவும் யானை தானே விநாயகர். எல்லாரும் ஒரு 10 பேர் நின்னுட்டு இப்படி நிக்கிறாங்க. ஒரு யானை நமக்கு முன்னால இப்படி நிக்குது, உள்ள இருக்கிற யானைக்கு முன்னால மற்றவங்க இப்படி நிக்கிறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இது கோயில் யானை, அது விநாயக யானை. நாயகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம், மாஸ்டர்னு அர்த்தம். அப்படின்னா ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம், சரியா? என் குருநாதர் கிட்ட கேட்டேங்க நான். அந்த யானை கிட்ட எல்லாரும் பிச்சை எடுக்கிறாங்க, இந்த யானை எல்லாருக்கிட்டையும் கையேந்தது, என்ன வித்தியாசம் குருவேன்னு கேட்டும்போது குருநாதர் சொன்னார், மடி யானைன்னா எல்லாருக்கும் மதம் பிடிக்கும், எல்லா யானைக்கும் மதம் பிடிக்கும், கோபம் வரும், அப்ப அதை அழிச்சிரும் உலகத்தை. எந்த யானையும் கோபப்படாம தன்னைத்தானே அடக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அதுக்கு ஒரு அங்குசம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கும்கி படத்தில் அவர் வச்சிருப்பாரு கையில குச்சி ஒன்று. அத தன்னுடைய பலவீனம், மதம் என்பது யானையின் பலவீனம். கோயில் யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கு, அதனால அது பிச்சை எடுக்குது. விநாயக யானை கிட்ட போய் பார், தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அது தன் கையிலேயே வைத்திருக்கும். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்களில் கொடுக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் அதை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அவன் பிச்சை இடுவான் என்பதனை விநாயகன் சொல்கிறான். நம்ம பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை குழந்தைகளே நாம் தான் கையில் வைத்திருக்க வேண்டும். அடுத்தவர்கள் எழுந்திரு என்கின்ற இடத்தில் உட்காராத. அடுத்தவர்கள் நமக்கு குறை சொல்லுகின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தாமல் இருப்பதற்கு பழகு. எந்த வாய் நம்ம எதிர்த்து பேசுகிறதோ அந்த வாயிலிருந்து புகழ் வார்த்தைகள் வருவதற்கு முயற்சி செய்ய. இவர்களை விட, இந்த ஆசிரியர்கள், இந்த அம்மா அப்பாவை விட நம்ம யார் நேசித்து விட முடியும்? வேற யாரும் நம்மை உண்மையில் நேசிக்க முடியாது. மற்றவர்கள் எல்லாம் டெம்பரவரி தான். இந்த டீச்சர்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உலகத்திலேயே நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், என் பிள்ளை ஜெயிப்பதை விட என் வகுப்பில் படிக்கக்கூடிய பிள்ளை ஜெயிப்பதை விரும்புபவள் நான். என் பிள்ளைக்கு நான் செலவழித்த நேரத்தை காட்டிலும் என் வகுப்பறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் செலவழித்த நேரம்தான் அதிகம். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்துகிறோம். நாம் செலுத்துகிறோம் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கணும். 15 to 17 வயசுக்குள்ள எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். 17 to 25 வயதிற்குள் வாழ்க்கையில் எதை முடிவு செய்கிறாயோ அந்த ப்ரொஃபஷன் தான் உன்னுடைய லைஃப் லாங் ப்ரொஃபஷன். சோ ஸ்டே அலர்ட். இந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற விஷயங்கள் இவை. ஒண்ணு மட்டும் சொல்றேன்பா, இந்த படிப்பு இல்லைன்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். இல்ல இல்ல,
படிப்பு இல்லைன்னா சமாளிக்க முடியாது. பாஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன், பல பேரை சந்தித்திருக்கிறேன். பாரு, யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் உள்ளதுன்னு தெரியாது. சரியா புரியலன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர 30-40 வருஷம் ஆயிடும். 40 வயசுல 50 வயசுல நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயசுல யாராவது சொல்லி இருந்தா, நான் 10th +2 மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா. உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கையில் வச்சுக்கோ. ஏன் சொல்றேன் தெரியுமா? பாய்ஸ்க்கு சொல்ற முக்கியமா, தோத்துறாத படிப்பில் மட்டும். தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். ஆனா இப்போ அது புரியாது, இந்த வயதில் அது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். எனி காஸ்ட், படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாத, என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த +2 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், 10th இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காத. அதனால தான் 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வேணான்னு சொன்னது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பாய்ஸ், ஆர் யூ வித் மீ? ஆர் யூ வித் மீ? புரியுதா நான் சொல்றது? நீ சொல்லாத, புரியுதா? நல்லதுக்காக சொல்றேன், முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ. என்ன தெரியுமா, இந்த வயசுல முடிவு பண்ணாத. இந்த வயசுல சில விஷயங்கள் தோணும், முடிவு பண்ணாத. காலம் ஒன்று கனியும். இன்னொரு 10 வருஷம் இருக்கு உனக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ண. ஒரு சனியை வரும் வாழ்க்கையில், வந்தா போவாது. உனக்கு ப்ரூஃப் வேணுமா? ப்ரூஃப் வேணுமா? நானே இருக்கிறேன். கூடத்தான் வாழணும், சாவுற வரைக்கும் போக மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்தில் வந்து சேரப்போகுதில்ல, இப்போவே ஏன் தேடி அலையிற? நல்லபடியாக படி, ஸ்மார்ட்டாக இரு, வாழ்க்கையில் பெற்றோர்களுடைய பேச்சை கேளு, ஆசிரியர்கள் பேச்சை கேளு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காதன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உண்மையாக சொல்கிறேன். யோயோயோயோயோயோ அப்பா, எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, எது செய்கிற, என்ன சாப்பிட்ட, எங்கே போனேன், எங்கே வந்த, ஒரு செல்ஃபி அனுப்பு, ஏன் போனேன் எடுக்கலை, நீ ஆன்லைனில் இருந்து நான் பார்த்தேனே இன்ஸ்டாகிராமில், நீ எதுக்கு அங்கே ஒரு மெசேஜை போட்ட, அது யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை, எனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை நம்புறது, நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச, நான் என்ன சானிய. இதுக்கா நம்ம வாழ்க்கை? சின்ன வயசு 15, 16, 17, 18 வயசுல இருக்கிறீங்க. வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒற்றை வயதில் இருக்கிறோம். இந்த வயதை போய் வீணடிக்கலாமா? அதெல்லாம் செய்யறதுக்கு காலம் இருக்குது. வந்து இது குழப்பமான வயது. அனுபவிங்கிற நான் எந்த முடிவும் எடுக்காமல் அனுபவி, கற்றுக்கொள். learn 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 my dear children. study என்ன தெரியுமா? you are a student. ஸ்டூடெண்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? study less and less. ஒரு விஷயத்தை ஆழமா 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 பாரு. MBBS படிக்கிறோம், 5 வருஷம் பாடி ஃபுல்லா படிக்கிறோம். MS படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? கண்ணை மட்டும் படிக்கிறோம், இதயத்தை மட்டும் படிக்கிறோம். என்ன அர்த்தம்? எல்லாம் தான் படிச்சாச்சே, அது எதுக்கு மாஸ்டர் டிகிரி? ஒன்றை ஆழமாக படிப்பதற்கு பெயர் தான் படிப்பு. ஸ்டடி, யூ ஸ்டடி வெல். இந்த நேரத்தில் நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு, இன்னொரு முறை வந்தால் அது இன்னொரு முறையான வாய்ப்பு தான், அது முதல் வாய்ப்பு கிடையாது. முதல் வாய்ப்புல அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், காட்டு வழியில் செல்கிறாய், காட்டில் எந்த காய் கனி பூ வந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதே வழியில் திரும்பி வரமாட்டோம். இந்த வயது அப்படித்தான். you cannot step the river twice. அதனால் நிதானித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை உன் கரங்களில் இருப்பதனால்
உனக்கு ஏதேனும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? உன்னை நீயே ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லையா? என்னிடத்தில் பேசு. நான் உனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குகிறேன். உனக்கான சிக்கல்களை, உனக்கான தீர்வுகளை இந்த அவையிலே நீ பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீ என்னிடத்தில் வெளிப்படையாக பேசு. எனக்கு இந்த சிரமம் இருக்கு, இதுல இருந்து என்னால வெளிவர முடியல, இல்லனா இதுதான் எனக்கான பிரச்சனை, இது என்னால புரிஞ்சுக்க முடியல, என்ன தீர்வுன்னு கேளு. நான் இப்பொழுது அந்த திரை விலக்கி தருகிறேன். இது உனக்கான நேரம். டீச்சர் சொல்கிறத கேட்கணும். அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தோணுது. நல்லா படிக்கணும்னு தோணுது. வீட்டில் போனால் அம்மா செய்கிற வேலையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை போய் செய்யணும்னு தோணுது, ஆனால் படிக்கணும்னு தோணுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத. நீ சொல்லும்போது, அம்மா செய்கிற வேலை சொல்லும்போது உனக்கு அழுகாட்சியாக வருது. நீ என்ன பண்ணு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணு. ஒன்றும் இல்லை, உன்னுடைய பாடி வெல்பீயிங் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டேன்னா வேலை செய்வதற்கான எனர்ஜி உன் பாடியில் வந்து சேரும். மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த வயசில் நீ 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த எண்ணமெல்லாம் இல்லாமலேயே போகிற போக்கிலேயே நீ கடமைகளை ஆற்றி கொண்டு போகலாம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் வீட்டில் நான் தான் பாத்திரம் தேய்ப்பேன். உன் வயசில் இருக்கும்போது பாத்திரம் தேய்ச்சிட்டு படுக்கையை எடுத்து அடுக்கி வைக்கிறதும் பாத்திரம் தேய்க்கிறதும் என் வேலை. வீடு பெருக்கி மசாலா அரைச்சி கொடுக்கறது எங்கள் அக்காவுனுடைய வேலை. துணிகள் எல்லாம் தோச்சி வைக்கிறது அம்மா வேலை, அதை காய போடுறது என் தங்கச்சியினுடைய வேலை, மடித்து வைக்கிறது அவள் வேலை. ஆக வேலைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். எல்லா வேலையும் அம்மாவே செய்கிறாங்க அப்படின்னா அம்மா வேலைக்கு போகிறாங்களா இல்லை வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ. எல்லாமுமாக டைம் மேனேஜ்மெண்ட் தான். டைமை வந்து ஒரு குழந்தை, உன் பேர் என்ன? காவியா. காவியா 24 hours இருக்கு. 7 hours டீப் ஸ்லீப்க்கு போயிடு. 6 to 7 hours தூங்கு. 8 hours கூட தூங்கலாம், தப்பில்லை. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோ. 10 o'clock தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிக்கோ. டைம் மேனேஜ் பண்ணிக்கோ. எழுந்திருச்சு ½ an hour அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறமா போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உன்னுடைய படிப்பு என்ன இருக்குதோ அதை ஒரு ½ an hour பாரு. 7:30 ஆகிடும். 7:30க்கு நீ கிளம்பலாம். ஸோ இவ்வளவு டைம் மேனேஜ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வரும்பொழுது நல்லா சாப்பிடு, நிறைய தண்ணி குடி, பாடி டயர்ட் ஆகாது. தேவையில்லாத குப்பைகளை கேட்டுக்கிட்டே இருக்காத. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பாடி எப்போ ரொம்ப டயர்ட் ஆகும்னு சொன்னால் பாடி ஒர்க் பண்ணால் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் கேட்டாலும் டயர்ட் ஆகும். நிறைய குப்பைகளை கேட்டுக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், டூ மச் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் வித் லீட் யூ டு ஸ்ட்ரெஸ். ஒரு நாளைக்கு 1 படம் பார்க்கலாம், 2 படம் பார்த்தீங்கன்னா 3 படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடும். வீக்லி வந்து நீங்கள் 10 படம் பார்க்குறீங்க. ஏன்னா இதில் எல்லாமே வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஹாட்ஸ்டார்லேருந்து எல்லாமே வந்துருச்சு, ப்ரைம் வீடியோலேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்க, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த டைமில் வந்து மென்டல் ஹெல்த் குறையும். மென்டல் ஹெல்த் குறையும் போது பாடி வெல்பீயிங் கை கொடுக்காது. யார் எது பேசினாலும் புரியாது. நின்று நிதானமாக படிக்கிற தன்மை போயிடும். நாமளே மேனேஜ் பண்ணாததுனால தான் இந்த வருத்தம் உனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருத்தமே வராது. ஏன்னா ஷீ இஸ் ஆல்ரெடி வெல் பிளான்டு. வாழ்க்கையில் திட்டமிடு, திட்டமிட்டால் உயரத்தை தொட்டு விடுவாய். சொல்லுமா மேம். நம்ம 5 சப்ஜெக்ட் இப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து 3 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டு 2 சப்ஜெக்ட் வந்து ஃபெயில்னா, 3 சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டு 2 சப்ஜெக்ட் வந்து பாஸ் ஆனால் அந்த ஃபெயிலான்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, நான் 3/4 கிணறு தாண்டிட்டேன். இப்போ கிணத்துல விழுவனா தரையில் விழுவனா? மிஸ் கிணத்துல. இப்போ 3/4 கிணறு தாண்டிட்டேன்டா. ஒரு கிணறு இருக்கு, தாண்டுற 5 சப்ஜெக்ட்டுங்கிறது தாண்டி வர்றது. நான் 3/4 கிணறு தாண்டிட்டேன்னா தண்ணியில் விழுந்துட்டேனா? மிஸ் தண்ணியில். நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் 3/4 கிணறுலாம் தாண்ட முடியாது, முழு கிணறை தாண்டணும். 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட் தான். சரியா? அதில் சரியா? இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த இது பார்க்குறியா, கோல் கீப்பர் தெரியுமா உனக்கு? ஃபுட்பால் பார்க்குறியா? ஃபுட்பால் தெரியுமா? கோல் கீப்பரில் கோல் எவ்வளோ பிடிச்சானோ அது இல்லை, அது எல்லாரும் மறந்துடுவாங்க. அவன் எந்த கோலை தவற விட்டானோ இந்த உலகம் அதை தான் பேசிக்கிட்டே இருக்கும்.
இப்போ நான் வந்து 31 நாடுகளுக்கு போறேன், எல்லா இடங்களுக்கும் போறேங்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. ஏதாவது ஒரு மேடையில சொதப்பிட்டேன்னு வச்சுக்க, அதை தான் போட்டு போட்டு சாவடிப்பாங்க. நான் சொல்றேன், நமக்கு தோற்பதற்கு நமக்கு இங்கே வழியே கிடையாது. ஜெயித்து தான் ஆக வேண்டும். நீ இவ்வளவு எழுந்திருச்சு நின்னு பேசுறன்னா நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை. இன்னொரு விஷயம் உனக்கு நான் சொல்லிடுறேன். புக் இருக்குல்ல பாப்பா, புத்தகம் இருக்குல்ல, அதை பிரிக்கிறல்ல, திறக்கிற, அது உங்ககிட்ட பேசுமா? பேசும். என்ன பேச சொல்லிட்டவா? படிச்சிருவியா? என்ன நீ படிச்சிருவியா? அப்ப நீ என்ன சொல்லணும்? ஆயமூடு படிக்க தான் வந்திருக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லு. பாரு, படிச்சிருவியோ அப்படின்னு கேட்கிற புத்தகத்தை, ஐயோ என்னால படிக்க முடியாதுன்னு புத்தகத்தை மூடிட்டேன்னா புத்தகம் ஜெயிக்குது. படிக்கிறேன் பார் உன்னன்ட்டு படிச்சு ஜெயிச்சிட்டனா புத்தகத்தை நீ ஜெயிக்கிறாய். என் குழந்தையே, உன்னை ஜெயிக்கும் புத்தகம் இன்னும் இந்த பூமியில் வரவே இல்லை என்று நம்பு. எந்த புத்தகத்தை திறந்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்து புத்தகத்தை கையில் எடு. நீ ஃபெயிலே ஆக மாட்டாய். இந்த பேராசிரியை உனக்கு நான் ஆசீர்வாதமாய் சொல்லுகிறேன். நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை. படிச்சிரு, படிச்சு மட்டும் பாத்துரு, அவ்வளவுதான். ஒரு கை பாத்துரு, சரியா? யார் தோத்தன்னு சொன்னாங்களோ அவங்க வாயில பண்ணியா அப்படின்ற அப்படி கொண்டு வரணும், சரியா? நான் அப்படிதான் ஜெயிச்சவ, அதனால சொல்றேன். அது பயங்கர ருசி. அது ஐயோ பரவீனா 67 மார்க்கா? அது 7 தானே வாங்கும், 67 வாங்கும். அப்படி சைன் பண்ணு என்ன. காட் பிளஸ் யூ. வெறும் புக்ஸை மட்டும் படிச்சே நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறது தான் அறிவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னு அது இருக்கட்டும். நீ அதான் நினைக்கிறியா? புக்கை மட்டும் தான் படிக்கிறதா நாலேஜ் நீ நினைக்கிறியா? என்ன பேருப்பா? பொன்னுவேல். தொண்டவேல். சார் நானே பேசுகிறேன். கொண்டவேலா? பொன்னுவேல். பொன்னுவேல். பொன்னுவேல் என்ன படிக்கிற கண்ணா? 12th. என்ன சப்ஜெக்ட்? பயோமேக்ஸ். பயோ அண்ட் மேத்ஸ். ஆக்சுவலாக உனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸ் மட்டும்தான் உன்னுடைய நாலேஜை வளர்க்கணும்னு இல்லை. அந்த ஃபீல்டு தொடர்பாக நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நீ டெக்னாலஜியில் போய் உன்னுடைய சப்ஜெக்ட் பார். டோன்ட் கோ வித் புக்ஸ், கோ வித் சப்ஜெக்ட். நீ வந்து வேற என்ன வேணாலும் பார்த்துக்க. நீ டிவி பார்த்துக்கோ, நீ வந்து புக்ஸை கேட்ஜெட்ஸை பார்த்துக்கோ, ஆனால் நீ என்ன பார்க்குறங்கிறது தான் உன் நாலேஜ். இந்த வயசில், இந்த +2 படிக்கிற வயசு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட, இப்போ வந்து 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோயேன். 24 மணி நேரத்தில் நீ வந்து பிரிச்சுக்கோ. உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உன்னை ஹேங் ஓவரில் கொண்டு வந்து நிறுத்திடும். நீ ஒரு 2 hours 3 hours நீ வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்தனா, அதுக்கு பின்னால் வரக்கூடிய டைம் இருக்குல்ல, அது வந்து கெடுத்து விட்டுரும். உன்னால் ஒரு படம் பார்த்துட்டு உன்னால் ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஃபார்முலாவை படிக்க முடியாது. ஏன்னா உன்னை ஃபுல்லாக வந்து உன்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் எழுதிப்பாருன்னு சொல்கிறது. இது வந்து நீ 17 வயசில் இருக்கிற. 17 வயசில் இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் நீ ஹை மார்க்ஸ் வாங்கி கடந்து வரணும்னு சொன்னால், நீ சில என்டர்டெயின்மெண்ட் குவாலிட்டிக்குள்ளே போகாமல் நீ வர்றது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாலேஜை பெருக்கிக்கிறதுக்கு புக்ஸை கடந்து நீ வெளியில் போனால் என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னு நீ சொல்லு எனக்கு. புக்ஸை கடந்து பயோ அண்ட் மேத்ஸ் வேற என்னென்னலாம் படிச்சுக்கலாம்? நீ வேற எதுல எல்லாம் நீ அதை தேடிக்கலாம்? இல்லை புக்ஸை மட்டும் தான் படிக்கிறது அறிவா, புக்ஸ் மட்டும் தான் படிக்கிறது அறிவுன்னு சொல்றீங்களேன்னா, நான் என்ன சொல்றேன், உன்னுடைய +2 பற்றி மட்டும் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நீ +2 எழுதணும், எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமினேஷன் பேப்பரும் நீயும் தனித்து விடப்படும் பொழுது, நீ கப்பல் மாதிரி, நீ துறைமுகத்தில் என்ன லோடு வாங்கினியோ அந்த லோட் தான் நீ வந்து அந்த நடுக்கடலில் அந்த எக்ஸாமில் நீ வந்து ரிவீல் பண்ணுவேன். நீ இங்கே நீ வந்து சரியாக நீ கட்டமைச்சிக்கலனா, இங்கே நீ டிஸ்ட்ராக்டடாக இருந்தனா, அந்த எக்ஸாம்ஸை எப்படி எதிர்கொள்ளுவேன்? எக்ஸாம்ஸை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு வருது அப்படின்னு சொன்னால், யூ கோ வித் யுவர் வே. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிஸ்டம்ல இருக்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்க ஜெயிச்சு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஜஸ்ட் வாக் வித் த சிஸ்டம் ஃபார் நவ்.
ஒரு 20 இயர்ஸ் 22 இயர்ஸ்க்கு அப்புறமா நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேர்வு செய்யறியோ நீ தேர்வு செஞ்சுக்கோ. ஸ்கூலில் இருக்கும்போது அம்மா அப்பா உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. என்னுடைய பையன் வந்து 23 வயசுக்குண்ணா பொன்னுவேல். அவன் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டான். எனக்கு 23 இயர்ஸ் ஆச்சு, இப்போ கூட நீ என்னை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறியேன்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், நீ படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து நீ உன் பொருளாதாரத்தை நீயே பார்த்துக்கிட்டனா, உன்னுடைய வாழ்க்கை நீயே பார்த்துக்கிட்டனா, உன் கண்ட்ரோலுக்கு நான் வரேன். இப்போ நீ என்னுடைய கட்டுப்பாட்டில், என் பொருளாதாரத்தில், என்னுடைய பேரில், என் வீட்டில், என்னுடைய விஷயங்களில் என்ன அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நீ என்னுடைய அடையாளத்தோடு இருக்கும்போது நான் சொல்கிறதா கேட்கணும். வேற வழி கிடையாது. நீ வந்துட்டதுக்கு அப்புறமா நான் உனக்கு அடியில் வந்துடுவேன். நீ உன்னுடைய அடையாளத்தை உருவாக்கிக்கும், நான் உனக்கு அடிக்கல வந்துடுறேன் நான். அவ்வளோதான். இதில் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது. ஆர்குமெண்டேட்டிவ்க்குள்ளேயே போகாத. டோன்ட் பி ஆர்குமெண்டேட்டிவ். ஜஸ்ட் டூ அகாமடேட், அண்டர்ஸ்டாண்ட் and tolerate the situation. You win பொன்னுவேல். Definitely you win. ஏன்னா உனக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு, உனக்குள்ள ஒரு தேடல் இருக்கு, உனக்குள்ள இந்த வயசு இருக்கு. இந்த மேடையில் இருக்கிற யாருக்கிட்டையும் இல்லாத பொக்கிஷமான இளமை உன்கிட்ட இருக்கு. Just make use of it. Don't waste it. Don't waste it with argument, unwanted things, unwanted thinkings, negative thoughts. எதுக்குள்ளுமே போகாத. அம்மா அப்பாவையும் ஜெயிக்க வைக்கணும், டீச்சர்ஸையும் ஜெயிக்க வைக்கணும். இவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கிறதன் மூலமா அடிப்படை என்னன்னா நீ ஜெயிக்கணும். அவ்வளோதான். நீ ஜெயிச்சிட்டு வா. ஐ திங்க் யூ வில் வின். ஆல் தி பெஸ்ட்.